சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாக திகழ்ந்து வருகிற இந்தியாவில் ஊடகங்களுக்கு முறையே அளிக்கப்பட வேண்டிய சுதந்திரம் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பேற்றிருப்பவர்களால் பல நேரங்களில் தடுக்கப்படுகிறது. இந்நிலையில் ஊடக சுதந்திரம் தடைப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள நந்தம்பாக்கம் பெரியார் நகரை சேர்ந்தவர் இயேசுபாதம். இவரது மகன் எடிசன் வயது 17. சோமங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். அண்மையில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வை எடிசன் எழுதியுள்ளார். இந்த நிலையில் நேற்று இதற்கான தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தேர்வில் தோல்வியுற்றதால் கல்குவாரி கொட்டையில் குதித்து மாணவர் பரிதாபமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் உண்டியலில் ரூபாய் 3,22,00,000 வருமானம் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெண்கள் சாதனை படைக்கும் காலமாக உள்ளது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியுள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தாம்பரம் மதுரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய கட்டுப்பாடுகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் காரைக்காலில் மறு உத்தரவு வரும் வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் நிலத்தை அளந்து சான்றிதழ் வழங்க ரூபாய் 2,000 லஞ்சம் வாங்கிய சர்வேயர் மற்றும் கிராம உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு காவல்துறையின் இணைய வழி குற்றப்பிரிவானது இந்திய பாகிஸ்தான் மோதல் தொடர்பாக வாட்ஸ்அப், மின்னஞ்சல் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் விரைவாக பரப்பப்படும் தீங்கிழைக்கும் உள்ளடக்கங்களின் சமீபத்திய அதிகரிப்பு குறித்து பொதுமக்களை எச்சரிக்கிறது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்ற நிலையில் ஆண்டு முழுவதும் இங்கு சுற்றுலா பயணிகள் வந்து சென்றாலும் ஏப்ரல் மற்றும் மே மாதம் கோடைக்கால சீசனாக கருதப்படுகிறது. இந்த சீசனில் தற்போது குடும்பமாக சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதால் காலை 7 மணி முதலே படகு சேவை தொடங்க உள்ளது. திருச்சிராப்பள்ளி MIET பொறியியல் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 9ஆம் மாநாடு தொடக்க விழாவில் திருநெல்வேலியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடியில் இன்று 2 இடங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. பஞ்சப்பூரில் ரூபாய் 128,94,00,000 மதிப்பீட்டில் பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். திருச்சியில் கடந்த 75 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை ஓரத்தில் நன்றாக வளர்ந்திருந்த மரத்தை அடியோடு வெட்டிவிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் 209 பெட்டிகளில் போலி மது பாட்டில்களை அமலாக்கப் பிரிவு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி புத்தூர் EVR சாலையில் 64.58 சதுர அடி பரப்பளவில் அரசு வழிகாட்டுதல் மற்றும் விதிகளுக்கு உட்பட்டு மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் உருவ சிலை நிறுவப்பட்டுள்ளது. அந்த இடத்தை அதன் உரிமையாளர்கள் மரகதம், பூரணி, தரணி ஆகியோர் தானமாக மாநகராட்சி மேயர் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளனர். இந்நிலையில் அவ்விடத்தில் சிவாஜியின் வெண்கல சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரோடு ஷோவில் முதல்வரின் கையை ஒரு பெண் பிடித்து அழுத்தியதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முகம் சிவந்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வீட்டு பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தொழிற்சாலைக்கு உதவும் ரசாயன பொருட்கள் தொடர்பான பயிற்சி வரும் 14/5/2025 முதல் 16/5/2025 தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. திருநெல்வேலியில் அமையவுள்ள மாபெரும் நூலகத்திற்கு காயிதே மில்லத் பெயர் சூட்டப்படும் என இஸ்லாமியர்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இசை அரசு நாகூர் ஹனீஃபாவின் 100ஆண்டு பிறந்த நாளையும் அறிவியல் தமிழ் அறிஞரான மனவை முஸ்தபா பிறந்த நாளையும் அரசு விழாவாக கொண்டாட ஆணையிட்டுள்ளோம் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் இடையே தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதில் எல்லைகளை மீறி இந்தியாவின் முக்கிய நகரங்களை குறிவைத்து தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று காவல் ஆணையர் அருண் தகவல் தெரிவித்துள்ளார். வெற்றி காரணமாக சூர்யாவிற்கு விநியோகஸ்தர் வைர மோதிரம் பரிசளித்துள்ளார். உலகம் முழுவதும் உள்ள 140 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். இதையடுத்து புதிய போப் ஆண்டவரை தேர்வு செய்துள்ளனர். புதிய போப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் தனது குட்டி இறந்துவிட்டது என்பது கூட தெரியாமல் அதனை தூக்கி கொண்டு ஒரு குரங்கு சுற்றித் திரியும் சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதியில் உள்ள முக்கிய சுற்றுலா இடமான பைன் மரக்காடு பகுதியில்தான் அந்த குரங்கு தனது குட்டியுடன் சுற்றித் திரிந்துள்ளது.
பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதலை தொடங்கி பயங்கரவாதிகளின் முகாம்களை அழித்தது. இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி நேற்று இரவு முதல் போரை தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. பாகிஸ்தான் கபட வேடம் இந்தியாவுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து ஆதரவு என்று வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையை சிதைக்கும் மத்திய அரசின் கனவு ஒரு நாளும் பலிக்காது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசு தேர்தல் காலத்து வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நெற்றியில் நாமம் போட்டு கோஷம் எழுப்பினர். ரூபாய் 408 கோடியே 36 லட்சத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். எல்லையில் போர் புரியும் நம் ராணுவ வீரர்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் நடைபெற்ற வணிகர் சங்க மாநாட்டில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு 6 அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது 24 மணி நேரமும் கடைகள் செயல்படலாம் என்று தமிழக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. டெல்லியில் உயரமான கட்டடங்களில் கூடுதலாக 50 சைரன்கள் பொருத்தப்பட்டுள்ளன என்று அமைச்சர் பர்வேஷ் வர்மா தகவல் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை எச்சரிக்க 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்கும் அளவுக்கு சைரனின் ஒலி இருக்கும் என தகவல் தெரிவித்துள்ளார். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பின் நேரடியாக மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பிறகு மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பிக்கும் முறை தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தகங்களின் வழியே உலகை படிக்க கலைஞர் நூலகம் நோக்கி வாரீர் என்று உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போர் காரணமாக பிரீமியர் தொடர் ஒரு வாரத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 6 அணிகள் பங்கேற்றுள்ள 10வது பாகிஸ்தான் சூப்பர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கி ராவல்பிண்டி, கராச்சி, முல்தான், லாகூர் ஆகிய 4 நகரங்களில் நடந்து வந்தது. வருகிற 18ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டி இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட நிலையில் உச்சகட்ட போர் பதற்றம் காரணமாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் ஒத்திவைக்கப்பட்டது. போர் பதற்றம் காரணமாக வெளிநாட்டு வீரர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ஆயுதப்படைகள் மேற்கொண்டுள்ள ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பழிவாங்கும் விதமாக டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி மைதானத்தை வெடிக்க செய்வதாக கூறி டெல்லி கிரிக்கெட் சங்கத்திற்கு இன்று மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மகளிர் முத்தரப்பு ஒருநாள் தொடரில் இலங்கையை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா ஆறுதல் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,045 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் 13லிருந்து 15ஆம் தேதி வரை வேறு சில இடங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் மொத்தம் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.